Dear students, good morning to all. இன்னைக்கு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அட்வர்ப்ஸ் பார்க்கலாம். ஸ்பாட் ஏரியாஸ் அட்வர்ப்ஸ் பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் தனித்தனியாக இந்த சென்டென்ஸுக்கு அட்வர்பில் தப்பு இருக்குது, அட்ஜெக்டிவ்ல தப்பு இருக்குன்னா சொல்ல மாட்டாங்க. They will give you a sentence and ask you to find out the error. சென்டென்ஸில் என்ன தப்பு இருக்குது சொல்லுவாங்க. நான் நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனித்தனியாக அட்ஜெக்டிவ்ல என்ன தப்பு இருக்குது, அட்வர்பில் என்ன தப்பு இருக்குது, ப்ரொனவுன்ல என்ன தப்பு இருக்குன்னு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அந்த ஆர்டர் இன்னைக்கு அட்வர்ப்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங் டு ஆல். சார் இப்போ சென்டென்ஸ் 1 by 1 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 150. His words were bitter sneering, bitterly sneering. bitter வராது, bitterன்றது adjective, bitterly sneering. வார்த்தையெல்லாம் ரொம்ப கடுகடுப்பாக கசப்பாக இருந்தது. அடுத்த சென்டென்ஸ், we have enough money. இந்த சென்டென்ஸில் தப்பே கிடையாது, இந்த சென்டென்ஸ் கரெக்ட். அப்படியே இதில் கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஒரு 10-15 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸில் தப்பு இருந்தால் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். கன்ஃபியூஸ் பண்ணுறது கூட கரெக்டான சென்டென்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஏதோ சரி ஏதோ தப்பு இருக்கு போட்டோம்னு சொல்லிட்டு ரைட்டான சென்டென்ஸை நம்ம தப்பாக எழுதிடும். நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த எனக்குன்ற வேர்டை பார்க்குறோம். அங்கே லாஸ்ட்டில் அங்கே எழுதிட்டு பாருங்க. எனக்குன்ற வேர்டை அங்கே எழுதிடும். ப்ளூ கலரில் எழுதிட்டா எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியும் போட்டு இந்த எனக்குன்றது நவுனுக்கு முன்னாடி வந்தால் அந்த எனக்கு வந்து அட்ஜெக்டிவ், வேர்புக்கு அப்புறம் வந்ததுன்னா அந்த எனக்கு வந்து அட்வர்ப். இந்த சென்டென்ஸில் அந்த எனக்கு எந்த மாதிரி யூஸ் ஆகுது, நவுனை மாடிஃபை பண்ணுறதா வேர்பை மாடிஃபை பண்ணுறதா புரிஞ்சுட்டு தான் அந்த சென்டென்ஸில் கொடுத்துட்டு எனக்கு வந்து அட்ஜெக்டிவா அட்வர்பான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸில் we have enough money. மணின்றது நவுனுக்கு முன்னாடி வந்தது எனக்கு. ஸோ நவுனை மாடிஃபை பண்ணுறது அந்த எனக்கு வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பே கிடையாது. he spent, third sentence, he spent many. அப்புறம் ஒன் மோர் திங், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி சென்டென்ஸ்க்கு நம்பர்ஸ் போட்டுக்கோங்க, சீரியல் நம்பர்ஸ் போட்டுக்க வச்சு. எனக்கு நம்பர் போட தெரியல சிஸ்டத்தில், சில சாப்டர் வருது சில சாப்டர் போட வரலன்ட்டு நம்பர் போட்டுருக்கேன். சார் நான் போச்சுக்காரு. he spent many, அவன் நிறைய செலவு பண்ணான் அப்படின்றதுக்கு he spent much சொல்லணும், many சொல்லக்கூடாது. I visit often this place. அட்வர்போட வேர்டு ஆன் பார்க்கலாம். இதில் லாஸ்ட்டில் எழுதிட்டு போகிறேன். இதுக்கு ஆன்சர் இங்கே எழுதி கொடுத்துருக்கேன். ஆஃபன், ஐ ஆஃபன் விசிட் திஸ் பிளேஸ் அப்படின்னு வரணும். விசிட் ஆஃபன் வராது. ரீசன் பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் அட்வர்ப் எங்கே வரும் அப்படின்னா சென்டென்ஸில் கொடுத்துருக்க வர்பு பி வர்பா இருந்ததுன்னா பி வர்புக்கு பக்கத்தில் அட்வர்ப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நெவர்னு ஒரு அட்வர்ப் யூஸ் பண்ணிருக்கோம். she is never late. அவர் ஒருபோதும் தாமதமாக இல்லை. அந்த நெவர்ன்ற அட்வர்பே கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருக்க வேர்ப் ஆக்ஷன் வர்பா இருந்ததுன்னா வேர்புக்கு முன்னாடி வரும். பி வர்பா தான் வேர்புக்கு அப்புறம் வரும். ஆக்ஷன் வர்பா தான் வேர்புக்கு முன்னாடி வரும். she never comes late. அவள் ஒருபோதும் தாமதமாக வருவதில்லை. கொடுத்துருக்க வேர்பு 2 வேர்டாவோ 3 வேர்டாவோ 4 வேர்டாவோ, ஏன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அட்ஜெக்டிவ் பேசிவ் வாய்ஸ் வந்தால் வேர்பு 5 வேர்டாக கூட வரும். நம்ம ஆக்டிவ் கேசஸில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்டாக வேர்பு இருந்ததுன்னா முதல் 2 வார்த்தைக்கு நடுவில் அட்வர்ப். இந்த சொல்லட்டுமா? கொடுத்துருக்க வேர்பு பி வர்பா இருந்தால் பி வர்புக்கு பக்கத்தில் அட்வர்ப். கொடுத்துருக்க வேர்பு ஆக்ஷன் வர்பா இருந்தால் ஆக்ஷன் வர்புக்கு முன்னாடி அட்வர்ப். நெவர் தான் அட்வர்ப், அதனால தான் வேறு கலர் எழுதிருக்கு. கொடுத்துருக்க வேர்பு கொடுத்துருக்க வேர்பு 2 வார்த்தையாவோ 3 வார்த்தையாவோ 4 வார்த்தையாவோ 5 வார்த்தையாவோ எத்தனை வார்த்தையாக இருந்தாலும் 2 3 4 5 இருந்ததுன்னா முதல் 2 வார்த்தைக்கு நடுவில் 2 வார்த்தையாக இருந்தாலும் முதல் 2 வேர்டுக்கு நடுவில், வேர்பு 3 வேர்டாக இருந்தாலும் முதல் 2 வேர்டுக்கு நடுவில், 4 வேர்டாக இருந்தாலும் முதல் 2 வேர்டுக்கு நடுவில் அட்வர்ப் போகணும். அப்போ சென்டென்ஸ் எழுதிக்க பாருங்க. she will come அப்படின்றது வேர்பு 2 வார்த்தையாக இருக்குது, will come. அப்போ 2 வார்த்தைக்கு நடுவில் அட்வர்ப். she will never come late. புரியுதா? ஸோ இதான் வர்போட வேர்ட் ஆர்டர். அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஃபோர்த் சென்டென்ஸ், ஐ ஆஃபன் விசிட் திஸ் பிளேஸ். கொடுத்துருக்க வர்பு விசிட்ன்றது ஆக்ஷன் வர்பு, அதனால அந்த வர்புக்கு முன்னாடி அட்வர்ப் வந்திருக்கு. அடுத்தது ஃபிஃப்த், தே குட் நாட் கன்சோல் நாட் லாஃபிங் அட் இட். இப்போ நடந்து போகும்போது நானே கீழே விழுந்துட்டேன், வாழைப்பழத்தம் தடிக்கோ இல்லை சேர் தடிக்கோ ஃபுட் ஸ்டெப் தடிக்கோ கீழே விழுந்துட்டேன்னா முதல்ல நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க. முதல்ல ஐயோ நம்ம சாதனை அக்கறைன்ற கூட முதல்ல என்ன பண்ணுவோம்? சிரிப்போம்.
சிரிச்சு ஒரு செகண்ட் சிரிச்சு முடிச்சாலும் ஐயோ சார் வந்துட்டாங்க கேள்வின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஏற்பட போகிறீங்க, நீங்கள் தான் தண்ணி கொண்டு தர போகிறீங்க, எல்லாம் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஆனால் முதல்ல என்ன வாங்க சிரிப்போம். ஸோ தே குட் நாட் கன்சோல் லாஃபிங் அட் மீ. ஒரு சென்டென்ஸில் 2 நெகட்டிவ் வரக்கூடாது. டபுள் நெகட்டிவ் வந்துட்டு பாருங்க. குட் நாட் கன்சோல் ஒரு நாட் இருக்கு, மறுபடியும் நாட் லாஃபிங் அட் மீ இருக்கு பாருங்க. அப்போ அந்த நாட் எடுத்துருக்கு. தே குட் நாட் கன்சோல் லாஃபிங் அட் மீ. அவனை பார்த்து சிரிக்காம அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. வினோத் இஸ் எனஃப் கிளவர். எனஃப் கிளவர் வராது, அட்ஜெக்டிவ் வந்து அட்ஜெக்டிவ் பக்கத்துல எனஃப் வரும். வினோத் இஸ் கிளவர் எனஃப். 7th sentence, we never remember to have seen each other. நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்த்துதான் ஞாபகமே இல்லைப்பா, இது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சதா பார்த்து பேசினதா ஞாபகமே இல்லைன்னு சொல்றதுனால நெவர் சொல்லக்கூடாது. ஒரு பொழுதும் இல்லைன்னா தான் நெவர். அப்போ we do not remember to have seen each other. நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசி பழகினதா ஞாபகமே இல்லைப்பா. அப்போ we do not remember to have seen each other. அடுத்த sentence, a tiger does not eat grass. அப்படின்னா புலி எப்பாவது ஒரு தடவை தான் புல் சாப்பிடாது, இல்லை எப்பவுமே சாப்பிட்றது இல்லையா? எப்பவுமே புல் சாப்பிடாது. அப்போது ஒரு சமயமும் கிடையாது அப்படின்றதுக்கு என்ன இருக்கு இங்கிலீஷில்? நெவர் இருக்கு அல்லது செல்டம் இருக்கு. 2 வேர்டு ஏதாவது வேர்டு போடலாம். நெவர் அல்லது செல்டம். A tiger seldom eats grass. 9th sentence, the police almost had reached the spot. இதே தான் அட்வர்ப் ஒரு வேர்டு ஆர்டர் பாருங்க. ஆல்மோஸ்ட்ன்றது அட்வர்ப், had reached verb. verb 2 வார்த்தையா இருக்கு. அப்ப அட்வர்ப் எங்க வரும்? the police had almost reached the spot. the police had almost reached the spot. almostன்றது அட்வர்ப். verb 2 வார்த்தையா இருக்கு. சோ அட்வர்ப் நடுவுல வந்து வேற சொன்னாலியா அதேதான். the novel is too costly. tooன்றது அட்வர்ப் தான், veryன்றது அட்வர்ப் தான். the novel is very costly. டூ காஸ்ட்லி வரக்கூடாது. ஏன்றது அடுத்த சென்டென்ஸில் பார்க்கணும். டூ வந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் பக்கத்தில் இன்ஃபினிட்டிவ், அதாவது டூ போட்டு ஒரு வேர்ட் போட்டுருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா எதிர்மறையான அர்த்தம். the boy is too lazy to write assignments அப்படின்னு அர்த்தம். அசைன்மெண்ட்லாம் எழுதுறது இந்த பையன் ரொம்ப சோம்பேறி, அவன் எழுத மாட்டான் அப்படின்னு அர்த்தம். the TV is too costly for me to buy அப்படின்னு அர்த்தம். நான் வாங்கிறதுக்கு இந்த டிவி ரொம்ப விலை அதிகமானது அப்படின்னா அர்த்தம். டிவி விலை ரொம்ப அதிகமானது, என்னால் வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம். டூ அப்படின்ற அர்த்தம் வந்ததுன்னா ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம் வரும். நம்ம காம்பவுண்ட் காம்பன்சிபிள் எப்படியே பார்த்துருக்கோம். 7th மாடல் நினைக்கிறேன், மெமரி இஸ் கரெக்ட். 7th மாடல் நினைக்கிறேன். சரி, the 11th sentence, the novel is too costly to buy. அடுத்தது 12th, the problem is very easier to solve. ஈஸியர்ன்ற அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குது. கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்கிறதுனால முன்னாடி நீங்கள் போட போகிற அட்வர்ப் வந்து வெரி கிடையாது, மச். ஏற்கனவே ஞாபகம் இருக்கா? மச் வந்து நம்ம பக்கத்தில் என்ன வரும்? கம்பேரிட்டிவ் டிகிரி வரும். அப்போ ஈஸி, ஈஸியர், ஈஸியஸ்ட். ஈஸியர்ன்ற கம்பேரிட்டிவ் டிகிரி கொடுத்துருக்கிறதுனால வெரி ஈஸியர் வராது, மச் ஈஸியர் டு சால்வ். அடுத்த சென்டென்ஸ், 13th சென்டென்ஸ், the problem is much easy to solve. இந்த கணக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். இல்லை சால்வ் பண்ணுற அளவுக்கு இந்த கணக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாதுன்னு சொல்கிறோம்னா the problem is too easy to solve. இந்த கணக்கு போடுறது ரொம்ப ரொம்ப சுலபம். 14th sentence, we don't want anything. அதே தான் டபுள் நெகட்டிவ் இருக்கு பாருங்க. we don't want nothing அப்படின்றது. அந்த இடத்துல சப்போஸ் அவங்க எனிதிங் கொடுத்துருந்தாங்கன்னா we don't want anythingன்றது கரெக்ட். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? we don't want nothing கொடுத்துருக்காங்க. நத்திங் அட்வர்பு, டோன்ட்ன்றதும் நாட்னாலே அட்வர்ப் அப்ளிகேஷன் தான். அப்போது we don't want nothing வராது, we want nothing. டபுள் நெகட்டிவ் வராது ஒரு சென்டென்ஸில். இப்போ டோன்ட் அடிச்சிருங்க. 15th sentence, no one could draw as beautiful as me கொடுத்துருக்கு. பியூட்டிஃபுல்ன்றது அட்ஜெக்டிவ். இப்போ நம்ம அட்வர்பு போகணும். பியூட்டிஃபுல்க்கு அட்வர்ப் என்ன? பியூட்டிஃபுல்லி. no one could draw as beautifully as me. பியூட்டிஃபை அப்படின்றது வேர்டு. ஒரு 100 வேர்டுக்காக எடுத்து வச்சுட்டு எல்லா கிளாஸ்லையும் எந்த டாபிக் எடுக்கலாம்னு சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு 50 வேர்டோ இல்லை 50 நவுனோ 50 அட்ஜெக்டிவ் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நவுன் ஃபார்ம், வேர்ட், நவுன் ஃபார்ம், வேர்ட், அட்ஜெக்டிவ் இது 3 மனப்பாடம் பண்ணுங்க போகிறோம். அட்வர்ப் வந்து மேக்ஸிமம் ஒரு 90% 70 வயசு சேர்த்தாலே அட்வர்ப் ஆகும். அது ஒன்று நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். புரியுதா? இதை செய்யுங்க ஞாபகம்.
no one could draw as beautiful as me. Beautiful வராது, beautifully. 15th sentence part. 16th, the old man seems very dejected. இந்த 16 17 ரெண்டு சென்டென்ஸ் கவனிங்க. நம்மளுக்கு தெரியும் நான் இன்ட்ரோட நடத்திருக்கோம் லெவல் 2ல செகண்ட் புக்கில் நடத்திருக்கோம். ஒரு வர்க் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டாலும் அது அட்ஜெக்டிவ் வேலை செய்யும். ஒரு வர்க்கோட V3 இருப்பாங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வர்க் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டால் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். வர்க் பக்கத்தில் ED வெள்ளதானே கொடுத்துட்டு போயிருக்கான். கோ வெண்ட் கான், பிளே பிளேட் பிளேட், இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்டட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வர்க்கோட V3 இருப்பாங்க, அதுவும் அட்ஜெக்டிவோட வேலை செய்யும். இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா வர்க் பக்கத்தில் ED போட்டு அட்ஜெக்டிவ் ஆட்டோமா, அதாவது V3 போட்டு வர்க்கோட V3 போட்டு அட்ஜெக்டிவ் போட்டோம்னா அந்த சென்டென்ஸில் வெரின்ற அட்வர்ப் வராது, மச்சுன்ற அட்வர்ப் வரும். இப்போ மச்சு வந்து நம்ம பக்கத்தில் என்ன பண்ணுவோம், மச்சு போட்ட பக்கத்தில் கம்பேரிட்டிவ் டிகிரி போடுவோம். அப்போ சென்டென்ஸ் எப்படி இருக்கும், the old man seems much more dejected. 17th sentence பாருங்க, the novel is much interesting. இன்ட்ரெஸ்ட்ன்ற வர்க் அது பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டு இன்ட்ரெஸ்டிங்னு அட்ஜெக்டிவ் ஆக்கிட்டு நாவல் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கிறது வர்க் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டு அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் போட்டு அட்ஜெக்டிவ் ஆக்கிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா முன்னாடி மச்சு வராது, வெரி வரும். இந்த ரெண்டு சென்டென்ஸ் புரியுது அவங்களுக்கு. வர்க்கோட V3 அட்ஜெக்டிவாக போட்டோம்னா முன்னாடி மச் போட்டு பக்கத்தில் கம்பேர் அடிக்கிறது தான் போடும், மச் மோர் டிஜெக்டட். வர்க்கோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுவோம்னா அதுக்கு முன்னாடி மச்சுன்ற அட்வர்ப் வராது, வெரின்ற அட்வர்ப் தான் வரும். இது ரிப்பீட்டடாக திரும்பி திரும்பி யூஸ் பண்ணி தான் பழகணும். 10 வாட்டி யூஸ் பண்ணோம்னா 8 வாட்டி தப்பு வரும். அதான் வந்து போட்டுமே ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான். 8 வாட்டி தப்பு வராது. அப்புறம் 9th ட்ரிப்போ 10th ட்ரிப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸ்லி we are not going to make any mistakes. அதுக்கு we must ட்ரை பண்ணும்போது தப்பு வரும். தப்பு பண்ணால் யாரெல்லாம் கேலி பண்ணாங்களே சிரிப்பாங்கன்னா அதெல்லாம் பார்த்தா நம்ம we cannot learn. The novel is very interesting. 18th sentence, it is more an urgent message. இந்த சென்டென்ஸ் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் பாருங்க. 18th sentence லெட்டர் ஒயிட் ஷாப்பில் எழுதிருக்கோம் பாருங்க. ஏன்னா போர்டில் இடம் இல்லாதனால இது விதமாக கலக்கலராக எழுத வேண்டியிருக்கு. 18th sentence சென்டென்ஸ் கவனிங்க. மெசேஜ் என்றது ஒரு கவுண்டபிள் சிங்குலர் நவுன். அப்போ இட் இஸ் எ மெசேஜ். ஆர்டிகல் எங்கே வந்துட்டு நவுனுக்கு முதல்ல ஆர்டிகல் வந்துடும், நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகல். அதாச்சா நம்ம இதை ஆர்டிகல்ஸில் பார்த்துருக்கோம் லெவல் 2ல ஃபர்ஸ்ட் புக்கில் பார்த்துருக்கோம். அடுத்தது இட் இஸ் அன் அர்ஜென்ட் மெசேஜ். ஸோ அர்ஜென்ட்ன்றது அட்ஜெக்டிவ், மெசேஜ்ன்றது நவுன், அதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஆர்டிகல் வரும். அப்போ அர்ஜென்ட்ன்றது என்னது, மெசேஜ்ன்றது கவுண்டபிள் சிங்குலர் நவுன், அதுக்கு முன்னாடி அர்ஜென்ட்ன்ற அட்ஜெக்டிவ் வந்துட்டு அட்ஜெக்டிவ் பக்கத்தில் இருக்க நவுனுக்காக ஆர்டிகல் போடணும். மெசேஜ் கவுண்டபிள் சிங்குலர், அப்போ ஏ அல்லது ஆன் போடணும். ஏவா ஆனான்றத அந்த அர்ஜென்ட்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த அட்ஜெக்டிவோட முதல் வார்த்தை அந்த சத்தம் அதை தீர்மானம் பண்ணணும். அர்ஜென்ட் ஆ சத்தம் எதில் இருக்கு, ஏல இருக்கு, ஓல இருக்கு, யூல இருக்கு. அப்போ வவல் சவுண்ட், அதனால இட் இஸ் அன் அர்ஜென்ட் மெசேஜ். புரியுதா? ஆர்டிகல்ஸ் எடுத்து பாருங்க, டீட்டெயிலாக நடத்திருக்கேன். அடுத்தது இட் இஸ் ஏ மோர் அர்ஜென்ட் மெசேஜ். இது மிக மிக அவசரமான தகவல் அப்படின்னு நம்ம இதை பார்க்கணும். மெசேஜ் நவுனுக்கு முன்னாடி அர்ஜென்ட்ன்ற அட்ஜெக்டிவ் வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் எங்கே வந்துட்டு பாருங்க, மோருக்கும் முன்னாடி ஆர்டிகல் வந்துட்டு. இப்போ மோர் வந்து என்னது, கான்சனன்ட் சவுண்ட், மா மோ கான்சனன்ட் சவுண்ட், அர்ஜென்ட் ஆ வவல் சவுண்ட், அதனால ஆன் அர்ஜென்ட் மெசேஜ். இந்த இடத்துல அர்ஜென்ட்டுக்கு முன்னாடி மோர் வந்துட்டு இல்லையா, மோர் வந்து கான்சனன்ட் சவுண்ட், அதனால அதுக்கு முன்னாடி என்ன வந்துருக்கு, ஆன் வராது, ஏ வரும். அப்போ இட் இஸ் ஏ மோர் அர்ஜென்ட் மெசேஜ். அவங்க கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, இட் இஸ் மோர் ஆன் அர்ஜென்ட் மெசேஜ்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஸோ இந்த மாதிரி எழுதணும். இது இந்த வேர்டு ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் கார் 19th sentence, அவர் கார் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி. ஃபாஸ்ட்லின்னு ஒரு அட்வர்பே கிடையாது, ஃபாஸ்ட் தான் அட்வர்ப். அட்ஜெக்டிவும் ஃபாஸ்ட் தான், அட்வர்பும் ஃபாஸ்ட் தான். அவர் கார் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஹி இஸ் ஒர்க்கிங் ஹார்ட்லி டு ஏர்ன் மச். அவன் நிறைய சம்பாதிப்பதற்கு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறான். ஹார்ட்லின்னா வேலையை செய்யுதுன்னு அர்த்தம். he studies ஹார்டுனா கஷ்டப்பட்டு கடுமையாக படிக்கிறான்னு அர்த்தம். he hardly studiesனா புத்தகமே தொடர்றதில்ல, சத்தியம் பண்ணி வச்சது அப்படின்னு அர்த்தம். அப்போது he is working hardly வராது, hard. he is working hard to earn much. ஹார்டு தான் அட்வர்ப். ஹார்ட்லி வந்து அட்வர்ப் ஆஃப் நெகேஷன். நம்ம ஏற்கனவே கொஸ்டின் அதில் பார்த்துருக்கோம், போர்டில் எழுதி போட்டிருக்கோம். இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிற வார்த்தை லெவல் 1ல ஃபர்ஸ்ட் புக்கில் எடுத்து பாருங்கள்.
சாரி லெவல் 2ல ஃபர்ஸ்ட் புக்கில் எடுத்து பாருங்க. He is working hard to earn much. 21st sentence. Nobody cannot enter a room. அதே தான் டபுள் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டடாக ஒரு 20-30 விதமான தப்பு தான் இருக்கும். புக்ஸ் எல்லாம் தேடி தேடி எடுத்து பாருங்க. எக்ஸாம்ஸ் நிறைய எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சென்டென்ஸ் படிக்கும் போதே இந்த சென்டென்ஸில் அட்வர்பில் தப்பான்னு இருப்பாங்களா, அட்ஜெக்டிவ்ல தப்பா இருப்பாங்களா, நவுனில் தப்பா, ப்ரொனவுனில் தப்பா, வாட்ஸ் ஆஃப் இல்லையா, அதில் இன்டர்ஜெக்ஷன் தவிர நீ எதில் வேணாலும் தப்பு பண்ணலாம். பார்த்துட்டு அண்டர்லைன் பண்ணி எழுதி பாருங்க. நல்ல ரொம்ப ஈஸியான தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படியாவது நம்மளை மார்க் குறைக்க வைக்கணும், அதுதான் அவனுடைய நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான், வேறு ஒன்று நம்ம நல்லா படிச்சிருப்போம். வெதர்வியா எஃபிஷியன்ட்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்க. நம்ம இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணல. அப்போ இட் நீட்ஸ் மச் மோர் ஹார்ட் ஒர்க். It needs much hard work. Hard work பண்றது நவுன் தானே, அதுக்கு முன்னாடி இருக்கு போ. It needs much hard work. அப்போ nobody cannot enter a roomன்றது nobody can enter a room. டபுள் நெகட்டிவ் வராது. சரி, இந்த சாப்டர் புரிஞ்சுதா? அட்வர்ப் புரிஞ்சுதா? இன்னும் கிளாஸ்ல பார்க்கலாமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பே as usual time between 8 and 10 pm நைட் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ள ஆஃபீஸில் வந்துட்டு இருப்பீங்க. ஆஃபீஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் போய்ட்டு வந்துருப்பீங்க, ஸ்கூல் போய்ட்டு வந்துருப்பீங்க, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருவீங்க. கெட் யுவர் ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் உட்காந்து எழுதி படித்து காட்டணும் சார்ட்டு. இந்த 8 to 10ன்றது டென்டேட்டிவ் மாறும் கூட மாறும். சரி, எனக்கு கிளாஸ் இல்லாட்டா அப்போ கிளாஸ் டைமிங் மாறும். அது நான் இன்ஃபார்ம் யூ ப்ரைவேட் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிவிடும். புரியுதா? சரி, குட் நைட் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். குட் நைட்.